சிவசிவ திருச்சிற்றம்பலம். ஞான யாகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, தனக்கு யாரும் இணையில்லாத தூயவனான சிவபெருமானை அறிவிக்கும் சிவ ஆகம திருநூல்களை ஒருவர் கற்றல். இரண்டாவது, தான் மட்டும் கற்காமல் பிறரும் கற்குமாறு செய்தல். மூன்றாவதாக, ஆகம நூற்பொருளை சிறிதும் சந்தேகம் இன்றியும் ஒன்றை இன்னொன்றாக எண்ணுதலான விபரீதம் போன்ற குறைகள் நேராமல் தானே ஆராய்ந்து தெளிவு பெறுதல். நான்காவதாக, பிறரையும் தெளிவு பெறச் செய்தல். ஐந்தாவதாக, கற்ற ஆகம உண்மைகளை மறவாமல் நாள்தோறும் மனத்தில் நிலைபெறச் செய்தல். ஆக இவை ஐந்தும் ஞான யாகம் ஆகும். இவை பக்குவப்பட்டவர்களுக்கு சேமநிதி போன்று நலம் செய்யும். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் 142வது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார். இனி பாடலை காண்போம். ஒப்புயில் அமலன் தனை உணர்த்தும் உரையை ஓதல் ஓதுவித்தல். செப்பும் பொருளை திரிவும் அற தெளிகை பிறரை தெளிவிக்கை. தப்பாது அதனை மனத்தகத்தே தரிக்கை எனவும் தான் ஐந்தாம் வைப்பாய் என்பது ஆகும். திருச்சிற்றம்பலம்.